இது ட்ரம்ப் கருத்துக்களும் மதன் கௌரி பார்வைகளும் பற்றிய ஒரு சுருக்கமான அலசல். அண்மையில பாத்தீங்கன்னா, அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இந்தியா பத்தி சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வர்த்தகம், வரிகள், குடியேற்றம்னு. இத பத்தி நம்ம யூடியூபர் மதன் கௌரி டீப்பா அனலைஸ் பண்ணியிருக்காரு. அதுல இருக்க முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்த்தோம்னா, ட்ரம்ப் இந்தியா மேல வர்த்தக ரீதியா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காரு. இந்தியா பொருட்கள் மேல அதிக வரிகள், ஒரு கட்டத்துல 50% வரைக்கும் கூட போட்டு அமெரிக்க வேலைகளையும் உற்பத்தியையும் பாதுகாக்க பார்க்கறாரு. இதனால நம்ம ஜவுளி, நகைத்துறைகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியால வரி இருக்கவே கூடாதுங்கிறாரு. இதத்தான் மதன் கௌரி ஹிப்போக்ரசி இல்லையான்னு கேட்கிறாரு. ரெண்டாவது விஷயம், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ட்ரேட் பேச்சுவார்த்தை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் கடைசியில இல்லனா அடுத்த வருஷம் தொடக்கத்துல ஒரு புது டீல் வரலாம். அப்போ வரிகள் கணிசமா குறையும், ஒரு 15% வரைக்கும். மதன் கௌரி உட்பட நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. இது நிஜமா நடந்தா இந்திய பொருளாதாரம், வேலைவாய்ப்புக்கெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும். கடைசியா, ட்ரம்ப் இந்தியா கிட்ட கொஞ்சம் முரண்பாடாவே நடந்துக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் வரி ஜாஸ்தி பண்றது, இந்தியாவால தான் போதைப் பொருள் வருதுன்னு சொல்றது, அப்புறம் நம்ம ஐடி ஆட்களுக்கு முக்கியமான H1B வீசாவில் பிரச்சனை பண்றதுன்னு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் மோடி என் ஃப்ரெண்டு, நம்ம உறவு ஸ்பெஷல்னு சொல்றாரு. இந்த ரெண்டு பக்கத்தையும் மதன் கௌரி தெளிவா எடுத்துச் சொல்றாரு. ஆக மொத்தம், ட்ரம்ப் காலத்துல அமெரிக்க இந்தியா உறவுங்கிறது கொஞ்சம் சிக்கலான வர்த்தக பேச்சுவார்த்தையும் குழப்பமான சிக்னல்களும் நிறைஞ்சதா இருக்கு. இதோட பொருளாதார விளைவு என்ன ஆகும்னு இப்போதைக்கு சரியா சொல்ல முடியல.